புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் அதிகாரம் நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் மதிப்புமிகு மோசஸ் அவர்களை நம் அரங்கத்திற்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கலக்கத்தில் எடப்பாடி, கட்டி இழுக்கும் அமித்ஷா, காட்சி மாறுகிறது, ஆட்சி மாறுமா? கூட்டணி நிலைப்பாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிரடியை கிளப்பியிருக்கு 2 நாளா. இன்றைய மாலை 3 மணிக்கு தனி விமானத்தில் விஜய் அவர்கள் டெல்லி பயணம். எப்படி பார்க்குறீங்க? இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? யாருக்கானதாக சாதகமாக இருக்கும்? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதனால் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே தேர்தல் கிட்ட வர வர ரொம்ப சூடு பிடிக்கும், அனௌன்ஸ் பண்ண பிறகு ரொம்ப சூடு பிடிக்கும். ஆனால் இப்போவே தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூடு பிடிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா புதுசாக நம்ம இப்போ தாவேகா என்ட்ராயிருக்கு, விஜய் கட்சி அவருக்கு என்ட்ராயிருக்கு. அதே நேரத்தில் இந்த வாட்டி ரொம்ப சுறுசுறுப்பாக யாராக இருக்காங்கன்னா பிஜேபி தான் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. எதிர்கட்சி சொன்னாரு, விஜய் சொன்னாரு எனக்கும் திமுக தான் போட்டி, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்றைய பயணத்தை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கு தானே போட்டின்றது தான் நிலவுகிறது. ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க பார்த்தா எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா கட்சி அவர்கிட்ட இல்லை. அவர்னு போயிட்டு நேராக போயிட்டு அங்கே அமித்ஷா கிட்ட பேசுறாரு, மோடி கிட்ட பேசுறாரு, ஓடி ஓடி போறாரு. கட்சி அரசியல் என்பது இங்கேயே அரசியல் பண்றது யாருன்னா திமுக சொல்லலாம், இங்கேயே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்பொழுதுமே அரசியல் என்பது குறிப்பா ஜெயலலிதா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாறு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவை அவர் கட்டுக்கோப்பாக ஒரு வலுவாக இருந்த இயக்கம். ஜெயலலிதா அவர்கள் விதித்தது தான் சட்டம், அவங்க நினைத்தது தான் திட்டம். அவங்க இங்கே வேணா இங்கே தான் வரணுமே தவிர இவங்க போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு தலைக்கீழாக மாறி எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு அரசியல் களத்தில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதாவது திமுக சார்பாக ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. எப்படின்னா, டெல்லியில போய் அதிமுக அடமான வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாங்க. இது அதிமுக தொண்டர் மத்தியில பாதிக்குமா? ஆமா, கண்டிப்பாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி போயிட்டோம். ஸோ ஜெயலலிதா அவங்க மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் யாரும் பார்க்க முடியாது. அதாவது மேல ஹெலிகாப்டர் போக கீழே அமைச்சர்லாம் அப்படி விடுவோம். ஏங்க, ஒரு பிராமணர் சொல்லிட்டு இருந்தாங்க. பிராமணர் சொன்னா கூட தன்னுடைய இனத்தார் யார் தப்பு செய்தாலும் யாருக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை நான் செய்வேன். அரசியல் பேஸ் பண்ணி இல்லை. நான் இவங்க மேல கை வச்சான்னா எனக்கு வாக்கு குறைஞ்சிடும், அரசியல்ல கொஞ்சம் அப்படி கிடையாது. காஞ்சிபுரம் சங்கராச்சாரிய கைது செய்தாங்க. எவ்வளவு பெரிய ஆள், இவ்வளவு பேர் அவரை வழிபடுவாங்க. டெல்லியில தான் வருங்க. கவர்னர் அவர் அவரு மேல கை வைக்கிறாங்கன்னா அவங்க இருக்காதா? நம்ம அரசியல் ஒரு கை வச்சா எனக்கு ஓட்டு போயிடும், அரசியல் வரும். எதை பத்தி தன் இனத்தாரே அவங்க சமிப்பாங்க சொல்லுவாங்கன்னா அது இல்லை. தன்மானம், சுயமரியாதை. நியாயம் செய்வேன், இதெல்லாம் செய்வேன் சொல்லி துணித்து செய்தாங்க. பலர் பயமுறுத்தினாலும் அந்த துணியும் அவங்ககிட்ட இருக்கு. அவங்கள மாதிரி அட்மிஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா டெல்லிக்குள்ள பார்த்து பயந்துச்சுங்க. ஒரு காலகட்டத்துல நம்முடைய பிரைம் மினிஸ்டரா இந்த வாஜ்பாய் நினைக்கிறேன் அரசியல ஒரு கவுத்துப்பட்டார். ஆமா ஆமா, அரசியலுடைய தடுமாற்றமே ஏற்பட்ட சூழல் பயம் இருந்துச்சு. ஒரு ஆட்சியை கவுத்துட்டாங்க. எந்த ஆட்சியை? தமிழக ஆட்சி கிடையாது, மத்திய ஆட்சியை கவுத்த ஒரே பேர் யாருன்னா ஜெயலலிதா. அவங்கள பார்த்தா பிஜேபிக்கு பயம். என்னைக்குமே அவங்களுக்கு எனக்கு கூட்டணி கிடையாது என்று சொல்லி ஆணித்தரமான சொன்ன ஒரு நிலைப்பாடு இன்றும் கிடையாது, என்றைக்கும் கிடையாது. அவங்க அப்பா எங்களுக்கு காப்பாத்துக, ஆட்சி கவுத்துட்டு அவங்க கேட்டிருந்த ஒரு சூழ்நிலைக்கு மாறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக இவங்க போயிட்டு அவங்க கிட்ட போய் கேஞ்சி டெல்லியில கேட்டு அவங்க இருக்காதா நம்ம ஆட்சியை கவுத்தவங்க அதிமுக அது மேல எதனா நம்ம பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்காதுன்னா இருக்காதா? இருக்கும். ஒரு பழி வாங்கிட்டேங்க, நான் மறந்துட்டேன், நான் ஜாலியா போயிட்டு இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு பழி சாட்டப்பட்ட நீங்க, அடிப்பட்ட நீங்க, என்னைக்காவது நீங்க நான் திருத்து கட்ட நினைப்பேன் நினைக்க மாட்டீங்க. அது கண்டிப்பா ஏற்ப வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் தன் கட்சியுடைய நிலைப்பாடு, தொண்டர் மத்தியில் ஒரு நம்பிக்கை, கூட இருந்த அரசியலுடைய பிரமுடைய ஒரு நம்பிக்கை, என் மக்கள் விட்டு போக மாட்டாங்க, என் கூட சார்ந்த எங்க இனத்தாரும் தலைவர்கள் யாருமே எம்எல்ஏ இருக்கட்டும் மினிஸ்டர் யாரும் என்னை விட்டு போக மாட்டாங்க, துட்டுக்கும் எதுக்கும் மயங்க மாட்டாங்கன்ற ஒரு நிலைப்பாடு அவங்ககிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா, அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு இருந்ததுனால தைரியமா அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு நிலைப்பாடு பாத்தீங்கன்னா இவரே போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு பாருங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து டெல்லியில போறாங்க. இல்ல, இப்ப அந்த இடத்துல தான் வரும்.
அதுதான் இப்போ அவங்க வந்து கவுத்துட்ட பிறகு அவங்க நினைப்பான்னு நினைக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம கவுக்கணும்னு. ஒருவேளை அப்படி யோசித்து கூட இன்னைக்கு ஒரு கூட்டணி வைக்கிற வான்னு கூப்பிட்டுட்டு இன்னைக்கு தாவக கூப்பிட்டுக்கிறாரு. நீ சொன்ன மாதிரி 3 மணிக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆமா அதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கா அப்படின்னு ஒரு நாளையும் அரசியல் வட்டாரத்துல இருக்கு. கண்டிப்பா நாள் ஆனாலும் அது வந்து அவங்களுடைய அது நம்மளுக்கு ஆட்சியை கவுத்து இவர்கள் என்ற எண்ணம் கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்குன்னு நான் நம்புறேன். அதிமுகவா இருக்குதா இல்லையான்னு ஒழிக்கலாமான்றது எண்ணம் இருக்கலாம். ஆனா இது புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய நிலைப்பாடு நம்பிக்கை இல்லை, கூட இருக்கிற அரசியல் தலைவர்கள் நம்பிக்கை இல்லை, கூட இருக்கிற மக்கள் கோடி கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்க மேல நம்பிக்கை கிடையாது. எம்ஜிஆர் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க, அவங்க மேல நம்பிக்கை கிடையாது. சோ நம்பிக்கை இல்லை, நான் ஒண்டி நான் வாழணும் நான் இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டினால இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து இவர் வந்து டெல்லி போறாரு. இல்ல இப்படி இருக்கிற சூழல்ல சார், இப்போ இன்னைக்கு திமுக வந்து வலுவாக 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில பலமா இருக்கிறாங்க. இவங்களை வீழ்த்தணும் அப்படின்னா எதிராளிகளுக்கு வந்து மிகப்பெரிய பலம் இவங்களை விட அதிகமா வேணும். அப்ப அந்த பலத்தை கொண்டு வருவதற்குத்தான் விஜயை கட்டமைக்கிறாங்களா? பாஜகவில் விஜயை இழுக்கணும், கொண்டு வந்தா தான் நம்ம திமுக எதிர்க்கணுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இந்த சாத்தியக்கூறு இந்த நேரத்தில் இருக்கும். இல்ல கண்டிப்பா பிஜேபியுடைய காரணம் வந்து ஒரே கலர் 2 மாங்காங்க. ஒண்ணு வந்து திமுக ஒழிக்கணும், ஒண்ணு வந்து கட்சியை பலப்படுத்தணும். அவங்க கட்சி உள்ள வலுப்படுத்தணும். ஓரளவுக்கு தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒண்ணு கட்சியை வலுப்படுத்தணும்னு சொன்னா பெரிய சந்தர்ப்பம். தாவக்காவை எடுத்துட்டாங்கன்னா, ஒருவேளை தாவக்கா ஓகே ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளவு கூட ஒப்பந்தம் ஆயிடுச்சுன்னா ஏடிஎம்காவை கைட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். இப்ப அதே சூழல் வந்து தாவக்காக உருவாகல பின்னாடி. இன்னைக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் காலத்துல எப்படி வலுவா இருந்தது, ஆனா இன்னைக்கு எப்படி எடப்பாடி இருக்கிறாருன்னு நம்ம பேசணும். அதே நிலைமை தாவேக்கா உள்ள கூட்டணிகளை கொண்டு வந்து எடப்பாடியை கட்டி விட்டு அந்த நிலை விஜய்க்கும் ஏற்படலாம். ஒரே கலர் 2 மாங்க. ஒன்று வந்து எதிரடியை வந்து திமுக விழுத்தணும், 2வது வந்து வலுப்படணும். சரி இப்ப இன்னைக்கு அதிமுக கூட வச்சு அவ்வளவு கருத்து அடிச்சிடணும், நாளைக்கு தாவேக்கா வராடா வாவா தம்பி வாபாட்டும் இவன் வரவழைச்சோம். ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் அரசியலை வந்து அவங்க வலு பெற்றோம்னு சொன்னாங்க. அது ஒரு அதாவது அவங்களோட பேச்சாற்றலா இருக்கட்டும், அவங்களுடைய திட்டங்களா இருக்கட்டும். இப்ப நம்ம சொல்லுவோம் நம்ம கட்சியார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எல்லாம் வந்து அவங்களை வீழ்த்த முடியாத காரணம் என்னன்னா, அடித்தள மக்களுடைய பிரச்சனை என்ன அதை பற்றி பேச மாட்டாங்க. சும்மா அங்க இருக்குது என்னன்னா ஒன்றும் புரியல அவங்களுக்கு, மக்களுக்கு புரியல. ஆனா அதே பிஜேபி எடுத்தீங்கன்னா மக்களுக்கு எது புரியும், எதை நம்புவாங்க, எது நம்ப மாட்டாங்கன்றது அது அப்படியே தனிப்பட்ட பாடா இருக்கு. சோ அதை வச்சுதான் மக்களை வீழ்த்துறாங்க. அது பொய்யோட இருக்கு, பொய் தான். ஆனாலும் அவங்க சொல்ற பாணி விதம் மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த பாணி வந்து இவங்கிட்ட இல்லை. அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக ஒழிக்கணும்னு தாவி கூப்பிட்டு இணைச்சிருவாங்க. இப்போ இங்க ஒரு பிரச்சனை வரும்னா யார் யாருக்கு என்னென்ன சீட்டு. இப்ப தாவேக்கா வந்தா அதிமுகவுடைய அந்த தொகுதி பங்கீடுல வந்து பாத்தீங்கன்னா குறையும் தானே. இப்ப ரொம்ப குறையும். இப்போ அங்க ஏறும், அங்க வரும். சோ இவங்க 2 பேரையும் கொண்டு வச்சு இந்த குரங்கா தான், நீ கொஞ்சம் எது பெருசாகுது இது பெருசாகுதா குரங்கு சொல்லுவார் 2 பேரும் கடைசி இது சாப்பிட்டு போயிடும். அது மாதிரி தன்னை நிலைப்படுத்த தான் இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ பிஜேபி வந்து இன்னைக்கு அதிமுக நிலைமை அப்படின்னா நீ சொன்ன மாதிரி தாவேக்கு அடுத்த நிலைமை. இல்லை இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சொல்லாடல் இருக்கு, கிமு கிபி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப 41 பேருக்கு முன்னாடியா 41 பேர் பின்னாடியான்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை ஏன் இங்க குறிக்கோள் காட்டுறேன் அப்படின்னா, நேற்று வந்து அவசரமா தாவேக்கானுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை சென்னை பனையூர் இல்லத்துல நடத்துறாங்க. கூட்டணி அதாவது அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தின விஜய் அவர்கள் அவசரமா ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு என்ன காரணம்? ஆல்ரெடி அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க, அதன்படி போயிட்டு தான் இருந்தது. நேற்று உடனடியாக காலையில பிஸியானது ஒரு செய்தி அனுப்புறாரு மாவட்ட செயலாளர்களுக்கு, உடனே வாங்க கூப்பிடுறாரு. அதுல குறிப்பிட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த அவசரமான கூட்டத்தின் பின்னாடி ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குதா? அப்போ அந்த கூட்டத்தில் பேசி முடிக்கப்பட்டதா கூட்டணி நிலைப்பாடு? கண்டிப்பா. அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்து கண்டிப்பா அழுத்தம் இருக்கும். சிபிஐ வந்து நாளை காலையில கூப்பிடுறாங்கன்னா நாளை காலையில தான் போகணும். ஆனா விஜய் வந்து இன்னைக்கே வந்து 3 மணிக்கே கிளம்புறாருன்னு சொன்னா அவர் யாரை பார்க்க போறாரு? இவருக்கு 1008 வேலை இருக்குது. மக்களை சந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை, கட்சி பணி மக்களை சந்திக்கிறதே நேரம். சார் நீங்க சொல்ற மாதிரி சிபிஐ வந்து 2-3 தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வாங்க சம்மன் அனுப்பினாங்க. அப்ப விஜய் என்ன சொன்னாருன்னா, விஜய் தரப்புல இருந்து இல்ல நாங்க வந்து வேட்பாளர் மனு வந்து இன்னைக்கு நேர்காணல் வச்சிருக்கிறோம், நான் வர முடியாது, எனக்கு இன்னும் 2 நாள் கட்சி தேடுத்தாங்கன்னு கேட்டவர் தான் அவரு. இல்ல எனக்கு சென்னை சிபிஐ அலுவலகத்திலேயே விசாரணை கூப்பிட்டு வரேன்னு சொன்னவர் நாளைக்கு சிபிஐ விசாரணை இருக்கிற போது இன்னைக்கு முன்கூட்டியே போகக்கூடிய நேரம் இருக்குதா?
அப்படிங்கிற கேள்வி மக்கள் வைக்கிறாங்க. ஆமா, அதுதான் மக்கள் கூப்பிட்டாரு. அதுதான் விஜய் தான் கூப்பிட்டுருக்கு, அமித்ஷா தான் கூப்பிட்டுருப்பாரு, வாங்க தம்பி கொஞ்சம் வந்து போக அப்படின்னு இருப்பாரு. இவரு அப்படி இல்லைங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு இருப்பாரு. ஏய் பாப்பா என்ன இங்க இருக்கணுமா இல்ல நீ போய் அரசியல் பண்ணுவான்னு கேட்டிருப்பாரு. ஆமா இங்க அங்கே வா. ஆனா இல்ல அவங்க விஜய் கேட்கிற அந்த டிமாண்ட் வந்து பாஜக ஒத்துக்கிச்சு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இது எப்படி? இல்ல 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 ஏங்க எப்படி எடுத்துக்கலாம்? நீங்க பார்த்தா விஜய் வந்து டிமாண்ட் வைக்கவே முடியாதுங்க. அந்த வைக்கிற இடம்லாம் போயிடுச்சு, போடுற இடம்லாம் போயிடுச்சு. கேட்கிற இடத்துல ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ இத்தனை சீட்டா இத்தனை சீட்டு நீ கேட்கலாம், எனக்கு ஒரு 50 சீட்டு கேட்கலாம். ஆனா அவங்க ஒன்று யோசிச்சிருப்பாங்க, 30 சீட்டு கொடுக்குறாமா 30 சீட் தான். ஸோ எதை கேட்டு நீ ஓடுறாரோ பயந்தன போறாரு. இது வந்து ஒரு பயத்துல தான் போயிருப்பாரு. பயப்படுறவங்க வந்து எப்படி ஒரு அதிகாரம் பேச முடியும், இவ்வளவு கூட அவ்வளவு கூட எப்படி பேச முடியும்? யாருமே கேட்க முடியும். அந்த மாதிரி கேட்கிற சூழல் ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் சார். 30 சார் ஒரு 30 ஜெயிச்சிங்க சார், இப்படிதான் போகுமே தவிர எனக்கு 50 கொடு இல்லைன்னா சார மாட்டேன், அது சான்ஸே இல்லைங்க. ஸோ இவரு வந்து ஒரு பயத்தின் இதுனால தான் போயிருக்காரு. என்னன்னா அவர் கார்னர் பண்றாங்க பாவம். அவர் மேல தப்பு சொல்ல முடியாது. வளர்ச்சியை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. விஜய் வந்தது வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே கொஞ்சம் வளர்ச்சி தான். இது விஜயகாந்த் இருக்கிற அந்த ஒரு அலையை வந்து இவர்கிட்ட அலையிறது ஒரு எதிர்பார்த்த மக்களுக்கு 2 ஏடிஎம் பார்க்கணும் சரி புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு. பட் அதுல வந்து இவரு அவருடைய சொந்த குடும்ப விஷயங்களா இருக்கட்டும், பேச்சிலா இருக்கட்டும், அதுல வந்து பெரிய முரண்பாடுகள். அரசியல் களம் கூட இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அது ஒரு நீ கேட்டீங்கன்னா கூட இருக்கிறவங்க கூட இருக்கிற வழி வைக்கிறவங்க யாரை பேசி கேட்டீங்க? தொடர்ந்து அவங்க கட்சியில வந்து பெரிய அளவுல ஆதவ அர்ஜுன் பேச்செல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏற்கக்கூடியதா இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க? ஆதவ அர்ஜுனா வந்து பேசுறது வந்து அரசியல்ல வந்து சில நாகரிகம் ஒன்று இருக்கு. அந்த நாகரிகத்தோட ஆதவ் பேசுறாருன்னா அதுல கேள்விக்குறிகள் அதிகமா இருக்கு. அது இன்னும் அரசியல்படுத்தப்படணும். தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் கொண்டு வரதுன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ஆதவ அர்ஜுன் வந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் ஆதவ் நினைக்கிறாரு. விஷயானந்தன் நினைக்கிறாருன்னா நம்ம கொண்டு வந்தாதான் அப்படி கிடையாது. விஜய்க்கு ஒரு மவுஸ் இருக்கு, மக்கள் அது ஒரு நீ சொல்ற மாதிரி விஜய்க்கு ஒரு மவுஸ் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு வேல்யூ. அதுதான் யார் பிரதமான முக்கியமான யார் இருக்கா? விஜய் தானே. அவரை பின்தொடர்ந்துதான் உங்களுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா அப்படி நடக்கலையே. ஆனா இவங்க அப்படி வேற மாதிரி நினைக்கிறாங்க. ஆதவ அர்ஜுன்லாம் பாவம் அவ்வளவு தூரம் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களா அது யோசிக்கிறதே கிடையாது. நம்ம விஜய் தலைவருக்கு நல்லது சொல்லணும் சார், இதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு திரிஷாவும் அவர் 2 பேரும் ஓப்பனா வந்ததே வந்து ஆதவ அர்ஜுன் ஐடியாவா எனக்கு தெரியும் இருக்கலாம். மேபி நம்ம சொல்லிருப்பாரு சார், நான் இருக்கிறேன் நான் அவங்ககிட்ட க்ளோஸா யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன் மாதிரி போவாருன்னு ஒரே பிரச்சனையா இருக்குது. வயசு வந்து வர கேஸை போட்டாங்க, நாங்க என்னங்க பண்ண முடியும் என்ன பண்றதுன்னா சார் உடனே இவரு கேட்டாங்கல்ல அறிவாளி இல்லை நானு என்ன பண்ணா நீங்க என்ன கேக்குறீங்க ஐயா நீ என்ன நீ இதை வச்சிருக்கீங்களா என்ன கேக்குறீங்க ஐயா என்ன பண்றது என்ன இருக்குது கட்சி வர இருக்குது நான் என்ன பண்றது உடனே நான் என்ன பண்ணா நான் அறிவாளி இல்ல ஏதோ சொல்லணும்ல ஐடியா கொடுக்கல பயப்படுற கூட்டு போங்க நல்லா ட்ரெஸ் போட்டு வேஸ்ட் அப்பதான் நம்ம ரீச் ஆகும். போனீங்கன்னா அப்புறம் ஏன் பேச போறான் இவரோட ஐடியா அப்புறம் ஏன் பேச போறான் ஏடா இத்தனை பின்னாடி மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி என்பது ஒரு குடும்பம். மனைவி என்ற சொல்லுக்கு வந்து நிகர் கிடையாது. அது ஒரு பெரிய நல்ல ஒரு தன்மையான ஒரு மனைவி என்பவள வந்து அது நிகர் கிடையாது. அது வந்து தாய் உள்ளம் படைத்தவர், கணவனுக்கு மனைவியான ஒரு உள்ளம் படைத்தவர், நண்பருக்கு நண்பரானவர். மனைவிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஒரு சில தரத்திலே இருக்குது, அது நம்ம சொல்லலாம், அது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா மனைவி என்ற சொல்லு வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரே மனைவி இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க மனைவி என்று. சோ அந்த ஒரு பாடு இருக்கு. மனைவி பாத்தீங்கன்னா கூட நான் அக்காவனா வரேன் அம்மானா வரான்னு நினைச்சு இதெல்லாம் வந்து தமிழகத்துடைய கொச்சைப்படுத்துகிற ஒரு தன்மையா இது உடனே கண்டிக்கணும். யாரு விஜய் சொல்லிக்கணும் பேசக்கூடாது. அவரு ஒரு அறிக்கையா கொடுத்துருக்கணும். அதுவும் சரி அவர் கொடுக்கல கூடகிற ஆதவர்ஜன் விஷயம் என்ன பண்றாங்க அதெல்லாம் ஆதரிக்கிற மாதிரியே இருந்தது. ஐயா நீங்க சொல்ல வேணாம் நாங்க சொல்றோம். ஆமா ரசிக பெருமக்களை மன்னிக்கவும் என்னுடைய தொண்டர்களை நீங்க பேசக்கூடாது. தமிழ் கலாச்சாரத்துல அக்காவுக்கு ஒரு தன்மைனா அக்காவை தான் பாக்குறான். ஒரு அக்காவை பார்த்து சகோதரியா பார்த்து கூட்டு போறான் கண்டு வரான் எல்லாம் பிரசவத்தை பாக்குறான் எல்லாம் பாக்குறான் தம்பியா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும். ஆமா ஒரு சகோதரின்னும் போது அது மாதிரி அது ஒரு மனைவின்னும் போது மனைவி அவ்வளவுதான் மனைவிக்கு அந்த போறதான். ஸோ அது ஒரு கண்ணியமானது ஒன்றுன்றது சொல்லத்துக்கான ஒரு தைரியமோ அது ஒரு நல்ல வழிநடத்துறதுல கூட யாரும் சொல்லலையே. இல்லை அது யார் வழி நடத்தணும் ஆதவரி சொல்லிருக்கணும். அதை விட்டு நீ போடா நீ இப்படி பண்ணி நீ பேசுறதெல்லாம் கரெக்டு ஒரு காவலர் ஊதா கூட நல்லா இருக்கணும். இல்ல 2 மாநில மாநாடு நடத்தினார் விஜய்.
இந்த மாநில மாநாட்டில் அவருடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுமையான தாக்குதல் இருந்தது. அதாவது திமுகவை கடுமையாக தாக்குறது, கொஞ்சம் கம்மியாக பாஜகவை தாக்குறது, அதோட கொஞ்சம் கம்மியாக எடப்பாடி தாக்குறது இருந்தது. ஆனா இப்ப களம் மாறுகிறது, காட்சி மாறுகிறது, ஆட்சி மாறுமா? சூழல் எப்படி இருக்கு? களம் ஆட்சி மாறணும்னா இவங்க நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆட்சி மாறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஸோ இவருடைய பேச்சு நடையோட விஜய் மேல ஒரு தாக்கம் இருந்துச்சு, பெண்கள் எல்லாம் ஒரு ஈர்ப்பு இருந்தது, ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அவருடைய பேச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தன் சுயத்தை போட்டாரு. நான் விஜய், நான் சிங்கம், ஒரு வீட்டுல நான் விஜய். என்னைக்கு எந்த எம்ஜிஆர் கூட நான் எம்ஜிஆர், நான் பெரியார் கிடையாது சொன்னது. கலைஞர், நான் கலைஞரியா, நான் அப்பா யாருமே இது. நான் ஒரு சிங்கம், புலி, யாரும் சொல்லாது. ஒரு மனுஷன். நீ ஏன் நாயகன் நம்ம சிங்கத்துக்கு ஒப்பிடுறீங்க? சரி, நான் ஒரு மனுஷன், 6 அறிவு படிச்சேன், நான் சிங்கனா, நான் எனக்கு எத்தனை அறிவு? அது வந்து விளையாடி வரும்ல. நீயா சொல்லி நான் சிங்கம், நாங்க சொல்லுவோம் ஐயா எங்கால சிங்கையா, சொல்லிருக்கலாம், பொதுமக்கள் சொல்லலாம் எங்க தலைவர் சிங்கையான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை கட்டிட்டு அதுக்கு ஒரு கதைங்க அதெல்லாம் போயிட்டு நான் நல்ல ஒரு எதிர்பார்ப்பேன். ஆக்சுவலா விஜயை பொறுத்த வரைக்கும் நல்ல பாடக்கூடிய நல்ல நடிகர், நல்ல மக்களும் எழுதிச்சிருந்தாங்க. பட் அவங்க இப்போ அவங்க தவறா இப்ப மக்கள் தொண்டர்கள் போகும்பொழுது நீ வந்து உஷாராகும். இல்ல இதற்கு காரணம் விஜய் கூட இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர். கண்டிப்பா அதுதான். இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுறதுக்கும் விஜய் பேச ஒன்னமா தானே சிக்கரிச்சு பாருங்க. இவனை வந்து சிஎம் தான், சிஎம் சார் அப்படின்றது ஒரு கண்ணியம். முதலமைச்சர் யாரா இருக்கட்டும், ஒரு ஜெயலலிதா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலின் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நாளைக்கு நீயே வந்தா கூட நீ ஒரு முதல்வர், நீ ஒரு முதல்வர். ஆமா, அரசாங்க முத்திரை கொடுக்கப்பட்டது. உன் கீழே வந்து எத்தனை துறைகள் இருக்கும், எத்தனை அமைச்சர்கள் இருப்பார்கள், எத்தனை இருக்கும், சட்டமன்றமும் உங்ககிட்ட இருக்குது. சோ ஒரு கண்ணியம் அவருக்கு இருக்குது. ஒரு முதல்வர் யாரா இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், ஒய்யா இருக்கட்டும், என்ன தப்பு அப்படின்னா பண்ணானா அவர் பேசும் பொழுது தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, த்ரூஅவுட் இந்தியாவுக்கு ஒரு கலாச்சாரம் தான். அவர் மதிக்கின்ற ஒரு இது கூட தெரியாது. நான் எடுத்து சார் நம்ம கொடுக்குற தொடர் என்ன பண்ணு பேசுவான். நாளைக்கு நீயும் வாரத்துக்கான வாய்ப்பு தானே இவ்வளவு போராடுற. கண்டிப்பா. அவர் கொச்சைப்படுத்துவது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதே பண்ணி அர்ஜுனன் பேசலாம். சோ யார் எழுதி கொடுத்திருப்பாங்க? அர்ஜுனன் அதை வச்சுதான் வேற யாரும் எழுதி கொடுத்திருப்பாங்க? சிஎம் வந்து முன்னாள் அதை ரொம்ப ஏற்றுக்கொள்ள கூடியதான் கிடையாது. தொண்டர் அங்கேயே இதெல்லாம் பண்ணிடணும். அது ரொம்ப இந்த கதை மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா விஜய் வந்து தன்னை சரிப்படுத்திக்கணும். இந்த கூட இருக்கிற ஜாலராக்கள், ஒரு அஃபிஷியல் அவங்களாம் சொல்றதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அவரு வந்து யோசிக்கணும், இது சரியா, நம்ம போற வழி தனியான்னு யோசிக்கணும். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை படிச்சு பாக்குறதோ படிங்க, அது வேணான்னு சொல்லலை. பட் வந்து நீங்க யோசிக்கணும். இல்ல இங்க நம்ம பார்க்கும்போது அரசியல்ல விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, கண்டிப்பா இருந்துகிட்டே இருந்தது, அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்போ தனியா நின்றதா கூட அவர் வாக்கு சதவீதம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பாஜக இணைகின்ற போது அந்த வாக்கு சதவீதம் சரியானதாக தாவேக்காவுக்கு எத்தனை பதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலா இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்சியினுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு பாஜகவில் 90% அவர் இணைந்து விட்டாருங்கிற செய்தி பரவுது. இன்று மாலை செல்லக்கூடிய விஜய் டெல்லிக்கு அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. அப்படி அமித்ஷாவை சந்திக்கிறது எடப்பாடிக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுகவை வந்து பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட 170 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. ஆனா அவர் தான் முதல்வர் அப்படிங்கிறது அவர் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா முதல்வர் யார் ஆக போறாங்கிறது அமித்ஷா மட்டும் தான் தெரியும். அமித்ஷா மட்டும் தான் தெரியும். அப்ப இங்க ஒரு ட்விஸ்டே நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் என் தொகுதியில நான் எம்எல்ஏவா இருந்தேன், அமைச்சரா இருந்தேங்கிற அதிமுக மூத்த அமைச்சர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய கிளிய விழுது. என்னங்க நம்ம மீண்டும் எம்எல்ஏ ஆக போறோமா, அமைச்சர் ஆக போறோமான்னு தெரியலையே, என்ன நடக்குது தெரியலையேங்கிற ஒரு பயம் வருது. எடப்பாடி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? அதாவது தற்போது இருக்கக்கூடிய மாநில முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொல்ற மாதிரி பாஜகவில் அதிமுக அடகு வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது நடந்துட்டு இருக்குதா? கண்டிப்பா. அதாவது சொன்ன மாதிரிங்களா, ஜெயலலிதா ஒரு கருத்துல இருந்தாங்க, போயிட்டு சுயநலத்துக்காக நம்ம மாட்டிப்போம் கொள்வோன்றதுக்காகவும் இதை ஒரு சுயநல கட்டுப்பாடு போய் பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு தாவேக்காக்குள்ள போயிடுச்சுன்னா இப்ப அவங்க எத்தனை தொகுதி கொடுப்பாங்க? ஒரு பிரச்சனை, இவங்க தொகுதி கண்டிப்பா குறையும், பயங்கரமா குறையும். கண்டிப்பா இதை வந்து என்னன்னா இவர் ஏத்துப்பாரு, எப்படினாலும் நம்ம சிஎம் நம்மளுக்கு தரேன்ட்டாங்களே அப்படின்னு. ஆனா கூட வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவன் களம் பண்ணி பேசியிருப்பான். அவங்க நம்ம தான் இந்த இடத்துல எம்எல்ஏ, அவனுக்கு வந்து இது நிரந்தரமா தெரியாது, அது கொடுப்பாங்களான்னு தெரியாது. தாவேகா என்னென்ன எது தொகுதி கேட்பான்னு தப்பு தெரியாது. சரி சார், என்ன பண்ண விஜய் சொல்லுவார், சார் நீங்க பரவாயில்ல சார் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், ஆனா நான் எடுக்கிற தொகுதி நீங்க கொடுக்கணும். சரி எல்லாத்தையும் வேண்டாம், சரிவா நீ கேட்கற தொகுதி தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு.
ஸோ அந்த தொகுதிகள் எல்லாம் அதிமுக தொகுதியா இருந்தா என்ன பண்றது? அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ கூட இருக்கிறவங்களுக்கு இப்போ என்னோட கிளி பிடிச்சிருக்கு. எல்லா ஊர்ல எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கு போடலான்றவர்களுக்கு இன்னும் கேண்டு போலாமா வானாவா நம்மளும் இருப்போமா இல்லைன்னு எல்லாருக்குமே எடப்பாடி பார்த்து இது எடப்பாடி எல்லாருக்குமே அது ஒரு கீழியா பிடிச்சு. எடப்பாடிக்கு தலை மேல தலைவலி தான். தலைவலி மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்களா இப்ப என்ன ஆச்சு ஏதாச்சு ஏன் போற அப்படின்னு பதில் சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறாரு. சார கூட வேண்டுதான் அவன் சார கூட என்டிஏ வரக்கூடாது அவன் வேண்டுதல் இப்படிதான் இருக்கும். எடப்பாடி சிறப்பு பூஜை எல்லாம் போயிருப்பாரு. அதை பார்த்தா பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல எடப்பாடிக்கு இது வந்து ஒரு திகில் விட்ட விஷயமாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் பார்க்கலான்னு ஒரு கை கூட நிற்பாரு. ஏன்னா எத்தனையோ விஷயங்களை சந்தித்தவர். நான் அன்னைக்கு எப்படி இருந்தேங்கிறது முக்கியம் இல்லை, நான் இப்போ எப்படி இருக்கிறேன், கட்சியுடைய பொதுச் செயலாளர், எனக்கு தெரியும் எப்படி வழிநடத்தணும் அப்படிங்கிற கட்சி எடப்பாடிக்கு இருக்குதுங்கிறது ஒரு பார்வை இருக்கு. காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து பல்வேறு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடிச்சிருந்தா கூட எடப்பாடிக்கு உண்டான நிலைப்பாடு கரெக்டா இருக்குதுன்னு நம்புறாரு. அந்த நம்பிக்கை வீண் போகுமா சாதகமா அமையுமாங்கிற கேள்வி. பழமொழி சொல்ல யானைக்கும் அடி சொல்ற கதை இருக்குது இல்லையா, வினை விதைச்சவன் அறுப்பான்னு தான் சொல்லலாம். ஸோ வந்து இவர் வந்து பல விஷயங்கள் ஒரு ஒழுங்கா வந்து எல்லாரையுமே வந்து அரவணைச்சிருந்தா கூட ஓரளவுக்கு அடுத்த கட்ட தலைவர் இவங்கலாம். இப்போ அடுத்த கட்ட தலைவர் யாருன்னே தெரியாது. இப்போ யாரு இருப்பாங்க இப்போ அடுத்த கட்டணம் சரி பன்னீர்செல்வம் வந்தாரு, இவங்க எல்லாம் தான் சசிகா எல்லாரும் ஏடிடி தினகரன் இவங்கெல்லாம் ஒண்ணாரு. இப்போ அதுல வேற என்ன குழப்பம்னா இதுல என்டிஏல தினகரன் இருக்கிறாரு. அவரு கேட்கப்பட்டாரு எனக்கு இது தொகுதி வேணும் அவரும் டிமாண்ட் வைப்பாருல்ல. கண்டிப்பா. ஸோ வந்து அவங்களுடைய விசுவாசிகள் இருக்கிற விசுவாசி இவங்க திடீர்னு தாரவாரா எடுங்க அப்போ இப்ப எப்படி ஒன்னாவாங்க பல குழப்பங்கள். இது தலை ரொம்ப பிரச்சனையான ஏடிஎம் ரொம்ப காசு ஏடிஎம்க்கு பாதிப்பு இருக்கும், ரொம்பவே பாதிப்பு இருக்கும். அப்ப இந்த என்டிஏ கூட்டணி விஜய் இணைந்தால் இந்த கூட்டணி வலுவாக மாறுமா? திமுக எதிர்க்கிற அளவுக்கு வலு பெறுமா? எதிர்க்கலாம் வராது, ஒரு அதிருப்தி இருந்தல. இப்போ தொண்டர்கள்லாம் வந்து பல தொண்டர்கள் வந்து தனியா நிக்க போறாங்க. இப்போ சீட்டு கிடைக்காத என்ன பண்ணுவான், சீட்டு கொடுத்துட்டீங்க சீட்டு கிடைக்காத என்ன பண்ணுவான், ஓ எனக்கு சீட்டு கொடுக்கலடா பாத்துறான்னு சொல்ல போறான். ஸோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கதானே செய்யுது. ஸோ ஒரு பெரிய கட்சி இருக்குதுன்னு சொல்லலாம். நான் சொன்னேன் இதுக்கு எல்லாத்துக்கும் லாபம் கண்டிப்பா இருக்குது. யாருக்குடான்னா அது தாவேக்காக இருக்காது, ஏடிஎம் இருக்காது, பிஜேபிக்கு நல்ல லாபம். இந்த தேர்தல் பிஜேபி தேர்தலுக்கு வந்து பிஜேபிக்கான சாதகமான தேர்தல். அது தோக்கறாங்க ஜெயிக்கிறாங்க அது வேற விஷயம். ஏன்னா ஒருவான கொஞ்சம் நிறைய தேர்தல் ஓட்டு கண்டிப்பா அதிகமா இருக்கும். எம்கே ஜெயிச்சா கூட பிஜேபி வந்து நான் தான் கணிசமான காரணத்துக்கான ஒரு வழியை வச்சிருவாங்க. பாருங்க என்ன எத்தனை தொகுதி கேட்க போறாங்க பாருங்க, இவங்க எத்தனை தொகுதி கொடுக்க பொறுத்து இருந்து பாருங்க. யார் கொடுக்கறது யார் வாங்குறது. இப்ப பாத்தீங்கன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் பகிர்ல இது பிஜேபி தான் பகிர்ந்துருக்காங்க. பிஜேபியுடைய இதுதான் தலைமை கட்சி. அதிமுக கூட்டணியுடைய அதாவது என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் யாருன்னா எடப்பாடி. எடப்பாடி தான் யாருக்கு எத்தனை சீட்டு எந்த கட்சி எத்தனை சீட்டு பிரிக்க ஒரு இடத்துல எடப்பாடி தான் இருக்கிறார். ஆனா அந்த இடத்தில் அவர் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துற இடத்துல அவர் இல்ல. அது ஊருக்கே இருக்கு. இன்றைக்கு செல்லக்கூடிய விஜய் அவர்கள் டெல்லியில அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து வருது. நேற்று வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அவசரமா கலந்து பேசி வர வச்சு பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நேற்று. அந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக டெல்லியில சொல்லணும் அப்படிங்கிற பின்னணியில தான் விஜய் அவர்கள் இன்று மாலை 3 மணிக்கு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கிறார். நாளைக்கு சிபிஐ விசாரணையில ஆஜராகிறாரு. அது வேற ஒரு விஷயம். என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைந்தால் விஜய் தாவேக்காவுக்கு நல்லதா, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன விதமான தலைவலியை ஏற்படுத்தும்? ஆல்ரெடி பேசி முடிக்கப்பட்ட கூட்டணியாக தெரிகிறது. அதனாலதான் அவசர அவசரமா நேற்று ஆலோசனை போட்டோம். விஜயனுடைய இந்த அதிரடி முடிவுனால என்ன அதிர்வலை ஏற்படும் அப்படிங்கிறது மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார்.